தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நாம் உலக நாடுகளின் வரிசையிலே கிரேக்கம் நாட்டுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். தெற்கு ஐரோப்பிய நாடாகும். இது ஒரு குடியரசு நாடாகும். இதனுடைய தலைநகரம் ஏத்தேன்ஸ். இந்த தேசத்துக்காக நாம் இன்றைக்கு பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். சுமார் 1,05,00,000க்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். 90% கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். மற்ற கிறிஸ்தவர்கள் 3% இருக்கிறார்கள். இஸ்லாம் 2% காணப்படுகிறது. இந்த கிரேக்கம் நாட்டிலே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாகவும் மக்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே வளர்கிறவர்களாய் காணப்பட நாம் ஜெபிப்போம். இங்குள்ள திருச்சபைகளில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படத்தக்கதான கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாகவும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக சாட்சி உள்ளவர்களாய் வாழும்படியாய் நாம் ஜெபிப்போம். இங்குள்ள ஊழியர்கள் தேவனுக்கென்று வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்களாய் காணப்பட நாம் கர்த்தரிடத்திலே ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிரேக்கம் நாட்டுக்காக நாங்கள் தேவ சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கர்த்தர் இந்த தேசத்தை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 94% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. உண்மையோடு ஆண்டவரே ஆராதிக்கிற கிருபையை தாங்க. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. தங்களுடைய சாட்சியான நடக்கையின் மூலம் ஆண்டவரே அநேகரை ஆதாயப்படுத்துகிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யுங்க. ஆண்டவரே, திருச்சபைகளுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஊழியர்கள் ஆத்தும பாரத்தோடு ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிற கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாட்டுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே இந்த நாட்டை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு மக்களுடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படத்தக்கதாய் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எந்த ஒரு பாவ பழக்கத்துக்குள்ளேயே யாரும் அடிமைப்பட்டு இருப்பார்கள் ஆனால் ஆண்டவரை விடுவிக்கப்பட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுவிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. கர்த்தர் இந்த நாளிலே இந்த தேசத்தை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்து ரட்சித்தருளும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.